வெல்கம் டு பஞ்சமி வீட்டில் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ் பண்ணியிருக்கேன்னு. இது கூட வந்து சிக்கன் குருமா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம கல்யாணத்துன்னு ஃபங்க்ஷன்லேயே போய் சாப்பிட்ணும், நம்ம வீட்டில் நினச்ச நேரம் பண்ணி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நெய் ஊற்றி நல்லா முந்திரி வறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா, நம்மளுக்கு தெரிஞ்ச கரம் மசாலா தாங்க. எல்லாமே போட்டு வறுத்த அப்புறமா ஆனியன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகணுங்க. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ், உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்லங்க, அது போட்டு நம்ம சமைக்கலாம். அதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சேங்க, அதுலேயும் போட்டுட்டு அந்த நெய்யோடு இந்த ரைஸும் கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணவே விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரைஸு நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி வந்துடும், புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா முந்திரி எல்லாம் மேலே டெக்கரேஷன் பண்ணோன்னா பக்காவாக ரெடி. ஒரு குருமா பண்ணலாங்க. சிக்கன் குருமாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், கசகசா, சோம்பு, முந்திரி, ஏலக்காய், அப்புறமா வந்து வறுத்து வச்ச ஆனியன் அதுலேயே போட்டுட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா அதே குக்கரில் வந்து நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கரம் மசாலா போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லாவே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டும் போட்டுடலாங்க, தக்காளியும் போடலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் தாங்க நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து குருமாவுக்கு வந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா சிக்கன் கழுகி வச்சது அதிலையே போட்டுடலாங்க. போட்ட அப்புறமா இஞ்சி வாசனை பிடிக்கிற மாதிரி நல்லாவே கிண்டி விடணும். நல்லா வெந்த அப்புறமா நான் வந்து காஷ்மீர் சில்லியும் கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சம் கறி மசாலா போட்டிருக்கேன். கூட வந்து கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா வெந்த அப்புறமா அரைச்சி வச்ச மெழுகு ஊற்றிடலாம். நல்லா வெந்த அப்புறமா பக்காவாக சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பண்டிகை வந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.